மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போ இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நான் நினைச்சது எல்லாம் நடக்கணும், என்னை காப்பாத்து முருகா, எனக்கு எப்பவுமே துணையா இரு முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ள என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களா இருக்காங்க. நீங்க இயற்கையிலேயே தலைவர்களா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே முன் வந்து செயல்படக்கூடியவங்க. நான் முதல்ல அப்படிங்கிற மனப்பாங்கு உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. பயம் அப்படிங்கிற ஒண்ணு உங்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நீங்க ரொம்பவே நேர்மையானவங்க. மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லக்கூடியவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்க இருப்பீங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே ஆற்றல் நிறைந்தவர்களா இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சும் போயிடும். அதனால பொறுமையை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நம்மளோட மேசராசிக்காரங்க அடைய முடியுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க. குறிப்பா சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிற அதிர்ஷ்டங்கள், தொழில், கல்வி, பொருளாதாரம், குடும்பம் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிச்சு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியா என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேசராசிக்காரர்களே, நீங்க இந்த வீடியோவை பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, தெய்வ அருளோட அறிகுறி. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது போல உணர்ந்தா கவலை வேண்டாங்க. உங்களோட இஷ்ட தெய்வமான முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை எழுதுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே குறையுங்க. மேசராசிக்காரர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புவாங்க. கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு சீக்கிரமா முடிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. உறுதியான மனம் படைச்சவங்களா இருக்கீங்க. ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா அதுல இருந்து மாற மாட்டீங்க. நம்மளோட மேசராசிக்காரங்க யாரையுமே சார்ந்து வாழாம உழைப்பால முன்னேறணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்களா இருக்காங்க. சனி பகவான் மீன ராசியில வக்ரகதியில சஞ்சரிக்கிறதுனால மேசராசிக்கு 7.5 சனி தொடங்குதுங்க. இது விரய சனியா இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாத்தியார் அடிக்க குச்சி எடுத்தாலும் பிரின்சிபல் கூப்பிட்டா அடிக்கிறத விட்டுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் பாதிப்பு கொடுக்காம பின்னோக்கி போவாருங்க. இதனால மேசராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அடுத்த 138 நாட்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழ போகுது. தவறான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. சனி பெயர்ச்சி ராஜாதி ராஜ வாழ்க்கையை கொடுக்குங்க. உங்களுக்கு விதி, வணிகம், தடைப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் மீன ராசியில வக்கரமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவானினோட பெயர்ச்சியால மேசராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுவாகுங்க. பயணங்கள் நல்ல பலன்கள் தரும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வணிக ரீதியா நிலைமை வலுவா இருக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அடங்கி இருப்பாங்க. அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியோட ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அரசு உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில வெற்றி கிடைக்கும். அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட பலன் கொடுக்குங்க. மற்றவர்களோட மனசை துல்லியமா அறிஞ்சு நீங்க செயல்படுவீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க. பிரச்சனைகள் விலக போகுதுங்க. கோர்ட்டு வழக்குகள் சாதகமா முடியும். நியாயமா நீங்க பேசுவீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் கிட்ட இருந்த விரோதங்கள் மறைய போகுதுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்துல மரியாதை கிடைக்க போகுது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாரை பத்தியுமே பேசாதீங்க. யாரை பத்தியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை செய்யறவர்கள் கிட்ட நட்பு பாராட்டுதல் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுங்க. வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபப்படாம நிதானமா நடந்துக்கோங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமா சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றியடைய போறீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க. புதிய முதலீடுகள்ல கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்துல அந்தஸ்து குறையாமல் இருக்கும். நண்பர்கள் மூலமா எதிரிகளை ஓடவிட போறீங்க. பேச்சுக்கள்ல நிதானம் தேவை. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது.
திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமா இருக்க போகுது. கடினமா உழைப்பீங்க. புது வாகனம் வாங்க போறீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. பேசும்போது நிதானம் கொஞ்சம் தேவை. மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டுலையும் வெற்றி பெறுவீங்க. எதுலையுமே யோசிச்சு செயல்படணும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. பொது தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. விரும்பிய கல்லூரிகள்ல சேர வாய்ப்பு அமையுது. சனி பகவான் மேசராசிக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாரு. வீண் பதட்டம் தடைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. அவநம்பிக்கை மனசோர்வெல்லாம் நீங்க போகுது. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை எல்லாமே விலக போகுது. மாறுபட்ட சிந்தனைகளால காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா தீர்வு காண்பீங்க. செலவுகள் உங்க கட்டுக்குள்ள வரப்போகுது. சுப செலவுகள் மட்டுமே ஏற்பட போகுது. தாம்பத்தியம் இனிக்குங்க. உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பால நீங்க உயர்வடைய போறீங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தினா நிச்சயமா வாழ்க்கையில கூடிய சீக்கிரமா முன்னேறலாம். உழைப்பால உயர்வு அடைஞ்சு பெருமைப்பட போறீங்க. மாணவர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்க போகுது. சீராக இருந்தாலுமே மேசராசிக்காரர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் உங்க பொறுமைய சோதிப்பாரு. கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கஷ்டத்துல தள்ள மாட்டாரு. பெண்மணிகள் ஆரோக்கியத்துல அக்கறை ரொம்ப ரொம்ப தேவை. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கடன் வாங்கி எதுலயும் முதலீடு செய்ய வேண்டாங்க. வியாபாரம் செய்யறவங்க புதிய வியாபாரத்துல ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும். உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்தா உயர்வு நிச்சயம். வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். கஷ்ட காலங்கள் மாறி சூழல்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. சிலர் சொந்த வீடு கட்டும் காலகட்டத்துல அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. குலதெய்வம் எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவோங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா இல்லைன்னா கூட அந்த சூரிய பகவானினுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒளிருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அடுத்ததான் நம்மளோட மேசராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. ஒண்ணு ஒன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, ஆனா இன்னுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏதோ கிடைக்கிற சம்பளம் 10,000 15,000க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு போதுமான சம்பளத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான வேலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு தகுந்த வரன் அமைய போகுது. மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமா வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவுல கடந்த 3-4 மாசமா உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில எல்லாமே அமைதியா இருப்பது போல இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்யறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்பதான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்பதான் வரப்போகுது? சில நேரத்துல கோபம் தான் வருது. சில நேரங்கள்ல விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க. சில நேரத்துல எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்க மனசுல எழுந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள். மிகப்பெரிய திருப்பு முனையா உங்களுக்கு அமைய போகுது. இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பா இதை கேட்டு முடிக்கும் போது நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்ன மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியம் தாங்க இந்த காணொலியோட கடைசியில நான் சொல்ல போறேன். அதனால கண்டிப்பா இதை முழுமையா பார்த்து நீங்க பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசிக்கு கிரக நிலை ரொம்ப தீவிரமா இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு.
சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா பொறுமைய சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு வந்து மெதுவா உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்னொன்னா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கைய முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்க அமைதியாவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும், சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க, சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனா இது எல்லாமே தடை இல்லை, இது வந்து உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை வந்து உங்க வாழ்க்கையில வரும். அந்த நேரத்துல நீங்க தான் சரி அப்படின்னு தெளிவா முடிவெடுக்க முடியும். உங்க நிலைப்பாடு வந்து தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனா அதே நேரத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவா நிக்க போறாரு. இப்போ நீங்க அமைதியா எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற விஷயம் சில நேரங்கள்ல தலையை குனிவது போல தோல்வி அல்லங்க. அதாவது தலையை குனிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. நேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமா இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவா செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலா ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஆனா கவனமா கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது, இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கோபமா வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி வந்து இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது, அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க, இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் வந்து தாமதமாகலாம், சில வாய்ப்புகள் வந்து தள்ளி போடப்படலாம், எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாத்த நினைக்காதீங்க, சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது வந்து விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க, கவனிச்சு திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த 2-3 மாசம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்க காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரல அப்படின்னா, ஆனா அந்த வெற்றிக்கான அடித்தள நிச்சயமா உங்களால போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேல நீங்க கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால சின்ன ஏமாற்றம் வந்து ஏற்படலாம். அவர் வந்து காதல் துணையா இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பரா இருக்கலாம், குடும்பத்துல ஒருத்தரா கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை வந்து உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு வந்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனா கவனமா கேட்டுக்கோங்க, அது துரோகம் கிடையாதுங்க, அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்துல யார் தற்காலிகம், யார் நிரந்தரமா நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் வந்து தூரமாகலாம், சிலர் வந்து இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்துல உங்களோட நெஞ்சில வலி இருக்கும். ஆனா 2 மாசம் கழிச்சு அதே விஷயத்தை வந்து நினைச்சு பார்க்கும்போது நீங்க மிகப்பெரிய அளவுல உள்ளுக்குள்ள நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேல இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வந்து வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்துல பல விஷயங்களை
தொடங்க நினைப்பீங்க. ஆனா அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடல்ல சோர்வு உண்டாகும், உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்துல குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்த முடியாம போயிடும். அதனால இப்பவே உங்களோட உடலை நீங்க புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்துல கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு நேரத்தை கடக்காம உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்க உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத பொறுப்பு உங்களுக்கு தானா வரும். அது வேலை தொடர்பானதா இருக்கலாம், குடும்பத்துல ஒரு முடிவா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு நிலைப்பாடா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த தருணம் சாதாரணமா இருக்கிறது போல தோணலாம், ஆனா அது முக்கியமான தருணம். அந்த நேரத்துல நீங்க அமைதியா பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தர் கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்க மதிப்பை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டே இருக்கும். பிரபஞ்சம் ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம் தான் முதல்ல நுழையணும். அதனால உங்களை நீங்க எப்பவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம்.